அப்பா ஸ்ரீரங்கநாதனே, எங்கள் வினைகளை சுமந்து கொண்டு ஜென்ம ஜென்மமாக இந்த சம்சார கடலை கடக்க முயன்று கொண்டிருக்கிறோம். வெற்றாக இருக்கும் எங்கள் மனம் என்னும் நிலத்தில் பல வகையான தீய எண்ணங்கள், ஆசைகள் வந்து குடியேறி கொண்டிருக்கிறது. நாங்க நீதான் இடத்துக்கு சொந்தக்காரன் என்று பட்டா பதாகை போட்டு வைத்தாலும் ஆக்கிரமிப்பு வெகு சுலபமாக நடக்கிறது. பெருமாளே, உனக்கே சொந்தமான இந்த நிலத்தை நீ பிறருக்கு விட்டு கொடுப்பது நியாயமோ? பொருள் தொலைந்து போனால் அந்த பொருளின் உரிமையாளன்தானே வந்து கையகப்படுத்த வேண்டும். அதை விடுத்து வேறு ஒருவர் அதை சொந்தம் கொண்டாட விடுவதோ? நிலத்திற்கும் பொருளுக்கும் சொந்தக்காரனான எம்பெருமாளே, உரிமையில்லாமல் குடிகொண்டிருக்கும் இவ்வுலக விஷயங்களை விரட்டி உன் நினைவு ஒன்றே இருத்தி உனக்கே சேவை சாதிக்கும்படி உன் கருணையை செலுத்தக்கூடாதா? இதையே திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரானில் பாரமாக இருக்கும் நம் வினைகளை களைந்தது மட்டுமில்லாமல் நம்முள் புகுந்து கொண்டு நமக்கு அருள் புரியும் ரெங்கனே, காட்டுக்குச் சென்று கடும் தவம் புரிவது கோர தவம் அல்ல என்றும், ஜடாயு போல அர்ப்பணிப்பு உணர்வுடன் உனக்கு கைங்கரியம் புரிவதே என்று எங்களுக்கு ஆழ்வார் புரிய வைக்கிறார். நடை அழகு கொண்ட நம்பெருமாளே, உனது திருமார்பு அழகை ரசித்துவிட்டால் எங்கே நாங்கள் இயங்காமல் நின்று விடுவோமோ என்று ஆபரணங்கள் கொண்டு மறைத்து தாயாரையும் நாச்சிமார்களையும் வைத்துக்கொண்டு பாவங்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்கும் எங்களை உன்னிடத்தே சரணாகதி செய்ய வைத்து உன்னோடு வைகுண்டம் சேர்த்து மோட்சம் பெறவே காவேரி கரையில் படுத்து காத்து கொண்டிருக்கிறாயோ என்று முதன்முறையாக ஸ்ரீரங்கநாதனை நேரில் கண்டு மயங்கி உடனே அவன் திருவடி சேர முயல்கிறார் ஆழ்வார். பாரம் ஆய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்தது அன்றி என்னுள் புகுந்தான், கோர மாதவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்து அம்மான், திரு ஆர மார்பு அதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அடியேன் ராமானுஜதாசன்.